நட்பு சக்தி, அதாவது கூட்டணி அப்படிங்கிறது வந்து நமக்கு தேவையா அப்படின்னு கேட்டால், அப்படி கூட்டணியே இல்லைன்னா கூட தனி மெஜாரிட்டியாக ஜெயிக்கிறதுக்கான கான்ஃபிடென்ட் தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தனமாக விஜய் அவர்கள் மென்ஷன் பண்ணுறாரு. என்ன காரணம் அப்படின்னா, பெண்கள் படை ரொம்ப 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 தேர்தலில் முக்கியமான வாக்குகள் அப்படின்னு சொல்கிறது பெண்களோட வாக்குகள். இப்போ கடந்த தேர்தலில் திமுகவோட அதிகபட்சமான ஒரு வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்தது பெண்களோட வாக்குகள். அதை தாண்டி வந்து அந்த ஃப்ரீ பஸ்ஸாக இருக்கட்டும், இந்த 1000 ரூபாய் தொகையாக இருக்கட்டும், மற்ற விஷயங்கள் பெண்களை வந்து டார்கெட் பண்ணி நிறைய வந்து கவர்ச்சிகரமான திட்டங்களை கொடுப்பாங்க. ஸோ அந்த திட்டங்கள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, பெண்கள் மத்தியில் ஒரு குடும்பத்தை ரன் பண்ணுற ஒரு மைய சக்தியாக வந்து எப்பவுமே பெண்கள் தான் இருப்பாங்க. என்னதான் ஆண்கள் ஓடி ஓடி வேலை பார்த்து, பெண்கள் ஓடி ஓடி வேலை பார்த்து வந்து காசு வந்து கொடுத்தாலுமே, கடைசியில் அந்த மணி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2 பேர் வேலை பார்த்து சம்பாதிச்சாலுமே பெண்கள்கிட்ட தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஒரு பெண்ணு தான் ஒரு வீட்டை வந்து நிர்வகிக்கிற மாதிரி. ஸோ அவங்களுடைய வாக்குகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? அந்த பெண்கள் வாக்குகள் தாவேகாவுக்கு நிறைய இருக்குது. நான் எதிர்பார்க்கறத விட நிறைய இருக்குது அப்படிங்கிறதுல தான் வந்துட்டு ஒரு பெண்கள் படையை ரொம்ப நம்பி இருக்காருன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. குறிப்பாக நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, அப்புறம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் இந்த விஷயத்த சொன்னதுக்கு அப்புறமா ஒரு நியூஸ் சேனல், உங்களுக்கே தெரியும் என்ன சேனல் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஒரு கார்டு ஒன்று போடுறாங்க. யாருமே விஜயை நம்பி வராததால் தனியாக களம் காண போகும் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு போடுறாங்க. அதாவது விஜயே சொன்னாராம், நாங்கள் கூப்பிட்டு யாரும் வரல, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லி யாருமே வரல, அதனால் நாங்களே வந்து தனியாக வரலான்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு போடுறாங்க. இதை எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல.